வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெலிகிராமோட பயனியர் இடைமுகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ எல்லா இதுக்கும் எந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்மளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ இப்போ வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூட்டு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்பர் லாக் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம நம்பர் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் லாக் சிஸ்டம் இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூத கண்ணாடி சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ அதில் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம் டைப் பண்ணால் இதில் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெளில வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இந்த கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பென் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அது அனிமேஷன் மாதிரி இருக்கும் இதில். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் வரும். ஸோ திரும்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ திரும்பி கிளிக் பண்ணால் ஒரு அனிமேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நியூ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி குரூப் இருக்கோ அதே மாதிரி டெலிகிராம்லேயும் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த குரூப்பில். ஸோ அதான் வந்து இந்த டெலிகிராமோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் சிம்பிள் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணால் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு இமோஜிஸ்க்கு வந்து ஒவ்வொரு யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெலிகிராமோட ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு பதிவில் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சேனல் இருக்கும். ஸோ இது என்ன சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் எப்படி சேனல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டெலிகிராம்லேயே வந்து சேனல் இருக்கும். ஸோ இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுவும் மக்கள் பார்ப்பாங்க, இதுவும் மக்கள் பார்ப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் போடுற மெசேஜை உலகத்தில் இருக்க பாதி எல்லா மக்களும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு ஆள் சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு இதில் ஆள் சேர்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குது. நான் ஒன்றா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இதான் வந்து இது. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வரும். என்னோடய ப்ரொஃபைலில் நான் என்ன பிக்சர் வச்சுருக்கேன், ஸோ பேர், என்ன நம்பர், இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நியூ குரூப்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெலிகிராமில் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை ஃபைன் பீப்பிள் நியர் பை பண்ணால் உங்களை சுற்றி யார் வந்து இப்போ டெலிகிராம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிறது அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி இதை டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பீப்பிள் நியர்பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டேர்ன் ஆன் பண்ணோன்னா நமக்கு சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு வரும். அடுத்து கால்ஸு, நம்ம யாருக்காலும் ஃபோன் பேசிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு நிமிஷனுக்கு இது மாதிரி வரும். ஸோ நம்ம கான்டாக்ட் இருந்தால் அவங்க கான்டாக்ட் கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிடையாது, இல்லை பல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். 2க்கு மேலே, இல்லை 3, 4, 5, 10 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ யாரும் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போய் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன கண்ட்ரின்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா என்னோடய பேர், நான் என்ன ப்ரொஃபைல், என்னோட யூசர் ஐடி, எனக்கு பயோடேட்டா, இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அது போக கீழே இருக்க அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தனி பதிவில் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் டெலிகிராமோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது போக நம்ம பேர் எடிட் பண்ணுறது, நம்ம ப்ரொஃபைலே இல்லை இது விட்டு வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அது போக இப்போ நான் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய பேர், நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு QR கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த டெலிகிராமோட இது. ஸோ அது போக கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் டெலிகிராம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது நம்ம போடுறோம். ஸோ அது போக அதிகமாக வேணும் அப்படின்னா அது போக நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கணக்கு இருக்குது. ஸோ அவங்க போகிறத நம்மளும் போகிறோம், பட் நம்ம தமிழ் லாங்குவேஜ் போகிறோம், அது வித்தியாசம். ஸோ இந்த பற்றி அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதை பற்றி உங்கள் டெலிகிராம் பற்றி யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு இனி ஒன்றா படிப்படியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட டெலிகிராம் சேனலு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட பதிவு நம்ம இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் எல்லா பதிவுமே வந்து எல்லா பதிவுமே போட்டிருக்கேன். உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம், சரிங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயம் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ பொறுமையாக ஒன்றா கற்றுக்கலாம், ஓகே. ஸோ ரொம்ப நண்பர்களே, அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களில் நான் யாழ். ஸோ வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே.